அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரித்துள்ள கள்ள நோட்டுகள், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் தொழிலாளர்கள், டிரைவர்கள் மற்றும் வெளியே வேலை செய்யும் கட்டிட தொழிலாளர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி முக்கிய தகவலை வெளியிட்ட மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்து கார் கழுவும் டிரைவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் இறங்கிய உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரிவித்துள்ளது. அதாவது குவைத்தில் தற்போது கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்து விட்ட காரணத்தினால் தினார்களை வாங்கும்போது அது ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா செக் பண்ணி வாங்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்துடைய குவைத் தினார் நோட்டு ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா செக் செய்வது மிகவும் எளிதானது என்று சிபிகே தெரிவித்துள்ளது. ஒரிஜினல் நோட்டை நம்ம தொட்டா கொஞ்சம் ரஃபாக இருக்கும். கண்ணு தெரியாதவர்கள் கூட தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கும் வகையில் தான் குவைத் தினார் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சிபிகே தெரிவித்துள்ளது. அதுபோல ஒரிஜினல் குவைத் தினாரை நம்ம லைட்டுக்கு முன்னாடி கொண்டு சென்று பார்த்தால் அதில் உள்ள பறந்து பாடத்துக்கு முன்னாடி சிபிகேன்னு அச்சிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி. உலக நாடுகளை நம்ம பார்த்தோம்னா குவைத் தினார் தான் மிகவும் சக்தி வாய்ந்த கரன்சி. ஒரு US டாலரின் இந்திய ரூபாயின் இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 89 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இதுவே ஒரு குவைத் தினாரின் இந்திய ரூபாயின் மதிப்பானது 290 ரூபாயாக உள்ளது. ஒரு ஃபேக் 20 குவைத் தினார் நோட்டு தவறி நம்ம கைக்கு வந்தால் அவ்வளோதாங்க, நமக்கு தான் இந்திய ரூபாய் மதிப்பில் 2900 ரூபாய் நஷ்டம். அதனால் குவைத் தினாரை வாங்கும்போது கவனமாக செக் பண்ணி வாங்குங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் குவைத்தின் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 3 டிகிரி செல்சியஸுக்கு கீழே கணிசமாக குறையும் என வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோல சில விவசாய மற்றும் பாலைவன பகுதிகளில் குளிர் காலநிலை உறைப்பினை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கடலோர பகுதிகளில் வடமேற்கு காற்றின் செயல்பாடுகள் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடல் அலைகள் 6 அடிக்கு மேல் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடும் குளிர் மற்றும் காற்று வீசப்படும் சூழ்நிலைகளில் பொதுமக்கள், குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள், விவசாயிகள் மற்றும் கடலில் மீன்பிடி வேலை செய்யும் தொழிலாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் வீட்டு டிரைவர்கள் 4 மணி 5 மணிக்கு எழுந்து கார் கழுவுறவங்க ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணிவிட்டு கார் கழுவுங்க. உங்கள் உடல்நலத்தின் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது சில ஹவுஸ் டிரைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியே போய் அவங்க கஃபிலுக்கு தெரியாமல் கார் கழுவுறாங்க. இதுவும் குவைத் ரூல்ஸ் படி வயலேஷன் தாங்க. வெளியே கார் கழுவுற சமயத்தில் நீங்கள் போலீஸ்கிட்ட பிடிபட்டால் அந்த ஸ்பாட்லேயே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். அதனால் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கஃபிலோட காரை மட்டும் கழுவுங்க. அதுபோல் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 32 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 40 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $995 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 556 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 24 பில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் 10 கிராம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வர முடியும். இதுவே பெண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வர முடியும். இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.